ஆஃபீஸ் முடிந்து ஆட்டோ புக் செய்து வீட்டிற்கு வந்த தீக்ஷண்யா வீட்டிற்கு முன்னாலேயே ஆட்டோவை நிறுத்த சொல்லி பணம் கொடுத்துவிட்டு ஆட்டோவிலிருந்து இறங்கி உள்ளே வரவும் சாகியின் கார் கேட்டிற்குள் நுழைய அதை கவனித்து தலையை குனிந்து கொண்டு நடந்தாள் தீக்ஷண்யா. சாகியும் அவளை கவனித்து காரை மெதுவாக ஓட்டியபடி அவள் சைடில் காரை நிறுத்தி, தீக்ஷி, எதுக்கு என்ன அவாய்ட் பண்ற என்று காரில் இருந்தபடியே நிதானமாக கேட்டான். தீக்ஷண்யா போகவும் முடியாமல் நின்று அவனின் கேள்விக்கு பதிலும் சொல்ல முடியாமல் தவிக்க காரை விட்டு இறங்கி அவள் முன் வந்து நின்ற சாகி, நான் என்ன தீக்ஷி பண்ணினேன்? தேவி பேசினா ஏன் நீ என்ன அவாய்ட் பண்ற? உன்னை என் பொண்ணா தானே இப்போ வரைக்கும் நினச்சிட்டு இருக்கேன். நீ பேசாமல் இருக்கிறது எனக்கு வலிக்குது தீக்ஷி. நீ என்னை மாமான்னு கூப்பிட்டாலும் நானும் ரேயன் அண்ணாவும் உன்னை எப்போவுமே மாமா பண்ண பார்த்ததில்ல. எங்களால் பார்க்கவும் முடியாது. ஏன்னா நீ அவ்வளவு குட்டியாக குழந்த மாதிரி இருந்த. உன்னை சக்தி தூக்கி வளர்த்தினான்னா நானும் அண்ணனும் உன்னை ரசிப்போம். உனக்காக உன்னை பார்க்கவே நான் லண்டன்ல இருந்து ஆசையாக வருவேன். சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் உன் மேலே நான் வச்சிருக்கிற பாசமாக மட்டும்தான் இருக்குது. தேவி தான் புரியாமல் பேசுகிறான்னா அவளுக்காக நீயும் என்கிட்ட பேசாமல் இருந்து அவன் நினைக்கிற மாதிரி தான் நம்ம உறவு இருக்குன்னு சொல்லாமல் சொல்கிற மாதிரி இருக்குது என்றான் நிதானமாக. மாமா என்று தீக்ஷண்யா அவனை அதிர்ந்து பார்க்க, என்ன அப்படி பார்க்குற? இதை நான் சொல்லலை, தேவியே என்கிட்ட ஒரு முறை சொன்னான். அதிலிருந்து நானும் பல முறை உன்கிட்ட பேச முயற்சி பண்ணினேன். நீ என் முகத்தை கூட பார்க்கல. தேவிக்கிட்ட எவ்வளவு தான் பேசினாலும் வேஸ்ட்டு. அவள் மனசில் இவங்க இப்படி தானே முடிவு பண்ணி வச்சுட்டு பேசும்போது நாம் என்ன சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டா. நீ என்னன்னா அவளுக்கு தகுந்த மாதிரி என்ன அவாய்ட் பண்ணிட்டு இருக்கிற. என் மேலே உனக்கு உண்மையாகவே பாசம் இருந்திருந்தா தேவி நம்ம உறவை தப்பாக பேசும்போது அவள் கன்னத்துலேயே அரைஞ்சு என் மாமா எனக்கு அப்பா மாதிரின்னு சொல்லியிருந்து என்கிட்ட பேசாமல் போயிருந்தா கூட நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். ஆனால் நீ என்னை விட்டு தள்ளித்தானே போகிற. காலையில் சாப்பிடும்போது அந்த பூரி சத்தியமாக உள்ளே இறங்கலை தீக்ஷி. உனக்காகத்தான் நீ கஷ்டப்படுவியேன்னு தான் அதை மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு போனேன். என்ன தான் ஆஃபீஸ் போய் வேலையில் கவனமாக இருந்தாலும் சாப்பிடும்போது ஒவ்வொரு நாளும் நீ என்கிட்ட நடந்துக்கிட்ட விதம் ஞாபகம் வந்து நிம்மதியாக சாப்பிடக்கூட முடியல தீக்ஷி. நான் உன்னை மாமன் பொண்ணா நினச்சிருந்தா எப்படியோ போன்னு விட்டுட்டு இருப்பேன். உன்னை என் பொண்ணா நினச்சதாலேயோ என்னவோ தெரியல, முடியல தீக்ஷி, வலிக்குது என்று கண் கலங்க கூறினான் சாகித்யா. ஐயோ மாமா என்று அவனை பட்டென்று அணைத்து கொண்ட தீக்ஷண்யா, சாரி, ரியலி சாரி மாமா. நான் சாய்ரா அக்காவை பற்றி யோசித்தேனே தவிர உங்களை பற்றி யோசிக்கவே இல்லை. என் மாமா இவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாருன்னு நான் நிஜமாக நினைக்கவே இல்லை. நீங்கள் அக்கா கூட சேர்ந்து இருக்கும்போது நான் என்ன பண்ணினாலும் அதை பெருசாக எடுத்துக்க மாட்டீங்கன்னு நினச்சேன் என்று அவன் நெஞ்சில் சாய்ந்து அழுதாள். ஒரு வாரமாக அவன் மனதில் இருந்த ஏக்கம் இன்று தீர்ந்தது போல இருக்க தானும் அவளை இறுக்கமாக அணைத்து கொண்டு அழுதே விட்டான். அவனின் அணைப்பில் சத்தியமாக காமமோ காதலோ இல்லை, தந்தையின் பாசம் மட்டுமே இருந்தது. அதை தீக்ஷண்யா முதலாக உணர்ந்தாள். இனிமே என்கிட்ட பேசாமல் இருப்பியா என்று சாகித்யா கேட்க, இல்லை மாமா, யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நான் கண்டிப்பாக உங்ககிட்ட பேசுவேன். எனக்கு இனி யாரை பற்றியும் கவலை இல்லை. என் மாமாவை இனி நான் கஷ்டப்படுத்த மாட்டேன் என்று அவன் முதுகை தட்டி கொடுத்தாள். புன்னகைத்த சாகித்யா அவளை விட்டு பிரிந்து, காரில் ஏறு, வீடு வரைக்கும் நடந்தே வருவியா? ஆனாலும் தீக்ஷி, நீ சக்தியை கல்யாணம் பண்ணதுலேருந்து ரொம்ப தான் அடமாக இருக்கிற என்று விட்டு காரில் ஏறி அமர்ந்தான். அவன் பக்கத்திலேயே அமர்ந்து கார் கதவை சாத்திய தீக்ஷண்யா, நானும் எத்தனை நாளைக்கு மாமா உங்கள் தம்பிக்கு பயந்துக்கிறது? அவரும் தைரியமாயிருன்னு அட்வைஸ் பண்ணிகிட்டே இருந்தார். அதான் அதுக்கு முதல்ல அடமாக இருந்து கற்றுக்கணும்னு அடவாதம் பண்ண ஆரம்பித்து அது எல்லார்ட்டையும் வந்துடுச்சு என்று சிரித்தபடியே கூறினாள் தீக்ஷண்யா. சரிதான், ஆனால் இந்த 2 நாளாக என் தம்பி தான் உன்னை பார்த்து பயந்துக்கிற மாதிரி எனக்கு கண்ணுக்கு தெரியுது. அது பிரமையா இல்லை உண்மையா என்று சாகி நக்கலாக கேட்க, அது பிரமையாத்தான் இருக்கும். எனக்காவது அவர் பயந்துக்கிறதாவது. நானே முதல்ல அவருக்கு பயந்துக்கிறத நிறுத்தணும்னு தான் அவரை எதிர்த்து பேசி காரியம் சாதிக்க ஆரம்பிச்சிருக்கேன் என்றாள் பாவமாக. என் தம்பி பாவம் தீக்ஷி, உன்கிட்ட மாட்டிக்கிட்டு வாழ்க்கையில் படாத பாடுபட போகிறான் என்று கவலையாக கூறுவது போல கூறினான் சாகித்யா. ஹலோ மாமா, இது உங்களுக்கே ஓவராக தெரியல. இந்த டயலாகு உங்கள் தம்பிக்கு செட் ஆகாது, எனக்கு தான் சரியாக இருக்கும். அவர்கிட்ட மாட்டிட்டு என்ன பாடுபட போகிறேனோ. ஆனாலும் மாமா, உங்கள் தம்பி கூட வாழற ஒவ்வொரு நொடியும் செம ஜாலியாக தான் இருக்குது என்றாள் தீக்ஷண்யா. போர்ட்டிகோவில் காரை நிறுத்திய சாகித்யா அவளை பார்த்து, தீக்ஷி, கேட்குறேன்னு தப்பாக நினைக்காத, நீ சக்தியை லவ் பண்ணுறியா? ஆமாம் மாமா, பண்ணுறேன். எந்த அளவுக்குன்னு கேட்டால் பதில் இல்லை. ஆனால் என் அத்தா இல்லாமல் ஒரு நைட் என்னால் தனியாக வாழ்க்கையை வாழ முடியாது.
முன்னெல்லாம் எனக்கு அவரை மட்டும் இல்லை, அவர் பண்ணுற வேலையும் பிடிக்காது தான். ஆனால் அவரை பிடிக்க ஆரம்பிச்சதுலேருந்து அவர் சம்மந்தப்பட்ட எல்லாத்தையும் நான் ரசிக்கிறேன். சேலத்தில் நீங்கள் எல்லாரும் ஜோடி ஜோடியாக வளையல் வாங்க போகும்போது தவிச்சு போய் தனியாக நின்னேன். அப்போ தான் அவர் மேலே இருக்கிற காதலை உணர்ந்தேன். ஆனால் அவர் என்ன லவ் பண்ணுறாரான்னு தெரியல மாமா. பட் என்ன அவருக்கு பிடிக்கும்னு மட்டும் தெரியும் என்றாள் புன்னகையுடன். மனதிலேயே சிரித்துக்கொண்டே சாகித்யா, என் தம்பியோட உயிரே நீதான் தீக்ஷி. அது தெரியாமல் நீ பேசிகிட்டு இருக்க. உனக்கு ஒரு நாள் தெரிய வரும். எனக்கு தெரிஞ்சு அந்த நாள் ரொம்ப தூரத்தில் இல்லைன்னு நினைக்கிறேன் என்று மனதிலேயே நினைத்து கொண்டவன், சரி வா நாம் உள்ளே போகலாம், இன்னும் எவ்வளவு நேரம் இப்படியே இருக்கிறது என்று கிண்டலாக கேட்க, சாரி மாமா, அவரை பற்றி பேசினதும் சுற்றி இருக்கிறத மறந்துட்டேன் என்று விட்டு காரிலிருந்து தீக்ஷண்யா இறங்கவும் சிரித்து கொண்டே சாகியும் இறங்க வாசலிலேயே கையை கட்டிக்கொண்டு இருவரையும் முறைத்து பார்த்தாள் சாய்ரா. சாகித்யா அவளை பார்த்து அதிர்ந்து, போச்சு, இப்போ தான் தீக்ஷி என்கிட்ட பேசினா, இப்போ இவளை பார்த்ததும் மூஞ்சி திருப்பிட்டு போக போறா என்று கவலையாக தீக்ஷண்யாவை பார்க்க அவளோ வேண்டுமென்றே அவனின் கையை இறுக்கமாக பிடித்து கொண்டு, மாமா வா உள்ள போலாம் என்றாள். சாய்ரா அதை பார்த்து பல்லை கடிக்க அழகாய் புன்னகித்த சாகித்யா, இதுதான் தீக்ஷி, இந்த தீக்ஷியை தான் நான் மிஸ் பண்ணேன் என்று அவனும் அவள் கையை கோர்த்து கொண்டு சாய்ரா அருகில் வந்து அவளை தோளோடு அணைத்தவன், வா உள்ள போலாம் என்று வீட்டிற்குள் வந்தான். அவனை பொறுத்தவரை யாருக்காகவும் யாரையும் விட்டு கொடுக்க விருப்பமில்லை. சாய்ராவோ தீக்ஷண்யாவோ இருவருமே அவனுக்கு இரண்டு கண்கள் போலத்தான். சாகித்யாவின் கையை கோர்த்தபடி புன்னகையுடன் வீட்டிற்குள் வந்த தீக்ஷண்யாவை ஹாலில் அமர்ந்திருந்த அனைவரும் அதிர்ச்சியுடன் பார்க்க, என்ன எல்லாரும் அப்படி பார்க்குறீங்க? ஓ, நானும் மாமாவும் ஒன்றா வரதை பார்த்து ஷாக்கா? ரொம்ப ஷாக் ஆகாதீங்க, நாங்கள் பேசிட்டோம் அதான் என்று தீக்ஷண்யா சொல்லவும் அனைவரும் சிரித்தனர் மன நிறைவாக. சாய்ராவுக்கு கடுப்பாக இருந்தாலும் கணவனுக்கு பயந்தே பல்லை கடித்து கொண்டு அமைதியாக நின்றாள். அத்தை மாமா எல்லாரும் எப்போ வந்தீங்க என்று தீக்ஷண்யா சோஃபாவில் அமர்ந்தபடி கேட்க, 3 மணிக்கு தான் தீக்ஷி வந்தோம், எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுது, இனி நிச்சயதார்த்தம் கல்யாணத்துக்கு தான் நாள் குறிக்கணும் என்றார் மோகனா. என்று தீக்ஷண்யா சந்தோஷமாக தலையை ஆட்ட, சாகி நாளைக்கு தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷன் இருக்குது, உன்னை சாய்ராவுக்கு நகையும் தாலி கொடியும் அவளை கூட்டிகிட்டு போய் எடுத்துகிட்டு வர சொன்னேனே, எடுத்துட்டு வந்தியா என்று வர்ஷா கேட்க, சாகி வாயை திறப்பதற்கு முன்னால், அதுக்கெல்லாம் அவருக்கு எங்கே நேரம் இருக்கும் அத்தை, மற்றவங்க கிட்ட சிரித்து சிரித்து பேசுறதுக்கு தான் நேரம் இருக்கும் என்று சாய்ரா நக்கலாக சொல்லவும் சாகியின் முகம் மாற, என் மாமா என்கிட்ட அப்படி தான் சிரித்து சிரித்து பேசுவார், அதுக்குன்னு இப்படி அவரை நக்கலாக பேசுகிற வேலை வச்சுக்காதீங்க அக்கா, நான் ஒரு நேரத்தில் இருக்கிற மாதிரி இன்னொரு நேரம் இருக்க மாட்டேன் என்று கோபமாக கூறினாள் தீக்ஷண்யா. என்ன வார்த்தையெல்லாம் ரொம்ப சவுண்டாக விழுது, சொல்லி கொடுத்து கூட்டிகிட்டு வந்தாரா என்று சாய்ரா அடங்காமல் கேட்க, ஆமாம் சொல்லி கொடுத்து தான் கூட்டிகிட்டு வந்தார், அதுக்கு என்ன இப்போ என்று தீக்ஷண்யாவும் எகிரினாள். பெரியவர்கள் இருவரையும் ஆச்சரியமாக பார்த்தனர். பேசாமல் இருந்ததற்கு இப்படி அடிக்கடி சண்டை போட்டாவது பேசிக்கொள்ளட்டும் என்று அவர்கள் மனதில் நினைக்க, சாகியோ 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காதீங்க என்று இருவரையும் முறைத்து பார்த்தவன் சாய்ராவிடம், நான் ஆர்டர் கொடுத்துட்டேன் தேவி, நாளைக்கு மார்னிங் கொண்டு வந்து கொடுப்பாங்க, எனக்கு இங்கே இருக்கிற எல்லாரும் முக்கியம், நீயும் தான், நான் எங்கே இருந்தாலும் நீ என் மனசில் தான் இருக்கிற, உனக்காக நான் பார்த்து பார்த்து நிறைய விஷயம் பண்ணுறேன், ஆனால் நீ எனக்காக எதுவும் பண்ண மாட்டேங்கிற, முதல்ல உன் குணத்தை மாற்றிக்கோ என்று கோபமாக கூறினான். ஆமாம், அப்படியே இந்த தீக்ஷண்யா ரொம்ப நல்ல குணத்தோடு இருக்கா பாருங்க, சரியான பச்சோந்தி இவன் என்று சாய்ரா ஆரம்பிக்கும்போது, போதும் நிறுத்து, எனக்கும் பேச தெரியும், நானும் பேச வேண்டாம்னு பொறுமையாக இருந்தா ரொம்ப தான் பேசுகிற, நான் உன் பக்கம் இனி வரமாட்டேன், உன்னோட பக்கம் மட்டும், சாகி மாமாவிலிருந்து வீட்டில் இருக்கிற எல்லார்கிட்டையும் நான் பேசுவேன், நீ என் புருஷன்கிட்ட பேசாதன்னு சொல்லக்கூடாது, நீ அவரை லவ் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் எனக்கு மாமா, ஸோ என்னத்தானே உனக்கு பிடிக்கல, இனி என்கிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கோ என்றவள் தினேஷ், மாயவன், அகில், சரு 4வரையும் பார்த்து, நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தா சாரி மாமாஸ் பாட்டி என்றாள். தீக்ஷி, நீ பேசினது தப்புன்னு சொல்லலை, ஆனால் பேசின விதம் தப்பு, உனக்கு எந்த அளவுக்கு உரிமை இந்த வீட்டில் இருக்குதோ அதே அளவு சாய்ராவுக்கும் இந்த வீட்டில் முழு உரிமை இருக்குது, முக்கியமாக அவள் தான் வீட்டோட மூத்த மருமக, அவளுக்கான மரியாதையை நீ கொடுத்தே ஆகணும், உனக்கும் அவளுக்கும் நிறைய கருத்து வேறுபாடு இருந்தாலும் நீ அவளை மரியாதையாக நடத்தி பழகு, இதை சாய்ராவுக்காக சொல்லலை, சாகிக்காக சொல்கிறேன், அவளை மரியாதை இல்லாமல் நடத்துறது சாகியை அவமரியாதையாக நடத்துகிற மாதிரி, உன் புருஷனுக்கும் சாய்ரா பண்ணுற சில விஷயம் பிடிக்கலனாலும்
அண்ணின்னு சொல்லி தான் அவளை திட்டுவானே தவிர உன்ன மாதிரி பேச மாட்டான் என்றார் சரோ. சரோ சொன்னது உண்மை என்பதால் தினேஷ், மாயவன், அகில் மூவரும் அமைதியாக இருக்க, தீக்ஷி சாய்ரா கிட்ட சாரி சொல்லு என்றார் மோகனா. அத்தை என்று தீக்ஷண்யா அவரை அதிர்ந்து பார்க்க, தப்பு உன் மேலே தான் தீக்ஷி. என் அண்ணனும் அண்ணியும் அவங்க பொண்ணை நல்ல முறையில் வளர்த்துருக்காங்கன்னு தான் நான் இப்போ வரைக்கும் நினச்சிட்டு இருந்தேன். சே சாரி டு சாய்ரா என்று அழுத்தமாக கூறினார் மோகனா. சாய்ரா அவளை நக்கலாக பார்க்க, வர்ஷா, அகிலா இருவரும் அதை கவனித்து, சாய்ரா இது அவளுக்கு மட்டும் இல்லை உனக்கும் தான். நீ படித்த பொண்ணு தானே, எங்கே எப்படி பேசணும்னு கூடவா தெரியாது? ஆஃபீஸ்லேருந்து புருஷன் வந்த உடனே தண்ணி கொடுத்துட்டு காஃபி போட்டு கொடுக்கறது தான் பொண்டாட்டிக்கு அழகு. உன்னை அடிமையாக மாற சொல்லலை, அசதியாக வரவனுக்கு ஜஸ்ட் கவனித்து காஃபி தான் கொடுக்க சொல்கிறேன். இனி பெரியவங்க பேசும்போது நீங்கள் 2 பேரும் அதிக பிரசங்கித்தனமாக வாயை திறக்கவே கூடாது என்று மிரட்டலாக கூறினார் வர்ஷா. சாய்ரா தலை குனிந்து நிற்க, தீக்ஷண்யா முதன் முறையாக தலை நிமிர்ந்தே நின்றாள். சாரி அத்தை, தப்பு தான், இனிமே சரியாக நடந்துக்கிறேன் என்றவள் சாய்ரா புறம் திரும்பி, சாரி அக்கா, நீங்கள் அப்படி பேசவும் தான் எனக்கு கோபம் வந்துடுச்சு. கோபத்தில் தான் மரியாதை இல்லாமல் பேசிட்டேன் என்று விட்டு மோகனாவிடம், அத்தை நான் போய் குளிச்சுட்டு வந்து சமைக்கிறேன் என புன்னகையுடன் கூறிவிட்டு சாகித்யா கையில் இருந்த ஹேண்ட்பேக்கை வாங்கி கொண்டு சென்றாள். தினேஷ், மாயவன், அகில், சரோ நால்வரும் போகும் அவளை புன்னகையுடன் பார்க்க, நம்ம தீக்ஷியா இவ? என்னால் நம்பவே முடியல மாமா என்று மோகனா சொல்லவும், நம்பு பாப்பா, இவ உன் அண்ணன் பொண்ணு தான். ஆனால் இப்போ சக்தி தேவ் பொண்டாட்டி. ஸோ உன் பையனுக்கு இருக்கிற திமிரு, அகங்காரம், கொழுப்பு, ஈகோ, அழுத்தம் எல்லாம் உன் மருமகளுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒட்டிட்டு வருது. ஆனாலும் பரவாயில்ல, உன் பையன் மாதிரி அவள் அதை மற்றவங்களை கஷ்டப்படுத்த யூஸ் பண்ணாமல் கரெக்டாக யூஸ் பண்ணுறா என்றார் தினேஷ் அழுத்தமாக. அவனை வம்புக்கு இழுக்கலைன்னா உங்களுக்கு தூக்கமே வராது என்று மோகனா கணவனை முறைத்து கொண்டே சொல்லவும் மற்றவர்கள் சிரித்துவிட, சாய்ரா கிச்சனுக்கு சென்று கணவனுக்கு தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்துவிட்டு மீண்டும் கிச்சனுக்குள் நுழைந்து கொண்டாள். இவனுக்கு மட்டும் ஏண்டா எது சொன்னாலும் புரியவே மாட்டேங்குது, பாத்தியா கிளாஸை எப்படி டம்முன்னு வச்சுட்டு போறா என்றார் சரு மகன்களிடம். விடுங்கம்மா, போக போக சரியாயிடுவா என்று மாயவன் சொல்லவும் தலையாட்டினார் சரு. சாகித்யாவுக்கு கஷ்டமாக இருந்தாலும் மனைவியை மாற்றிவிடலாம் என்ற நம்பிக்கையோடு தண்ணீரை குடித்துவிட்டு சோஃபாவில் சாய்ந்து அமரவும் அடுத்த 10 நிமிடத்தில் அனைவருக்கும் காஃபி கொண்டு வந்து கொடுத்தாள் சாய்ரா. அனைவரும் காஃபியை குடித்து கொண்டிருந்தவர்கள் மாடியிலிருந்து இறங்கி வந்த தீக்ஷண்யாவை ஆவென்று பார்த்தனர். சாய்ரா முதற்கொண்டு மாடியிலிருந்து இறங்கி அவர்களை கண்டு கொள்ளாமல் பூஜை அறைக்குள் நுழைந்து தீக்ஷண்யா விளக்கேற்றி கண்ணை மூடி, கடவுளே, இன்னைக்கு எங்கள் வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம்னு இருக்கோம், அதில் எந்த தடங்களும் வந்துடக்கூடாது. என் நல்லதை மட்டுமே யோசித்து ஒவ்வொரு விஷயமா பார்த்து பார்த்து பண்ணுற என் புருஷனுக்கு என்னை கொடுக்கறத தவிர என்கிட்ட ஒன்றுமே இல்லை. நாங்கள் ஒற்றுமையாக வாழணும். அதுக்கு 2 பேரும் மனசால் இணையிறத விட உடலால் இணையிறது தான் சரின்னு தோணுது. அவர் மனசில் என்ன இருக்குன்னு என்னால் அவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியல. அவர் என்கிட்ட நிறைய விஷயத்த மறைக்கிறாருன்னு எனக்கு தெரியும். ஆனால் அதை அலசி ஆராய்ஞ்சு பார்க்குற வேலை எனக்கு வேண்டாம். நாங்கள் 2 பேரும் சந்தோஷமாக வாழ்க்கையை தொடங்கி வாழ்ந்ததுக்கப்புறம் அவர் என்கிட்ட எல்லாமே சொல்லுவாருன்னு முழு நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கையோட என் வாழ்க்கையை வாழப்போகிறேன். உன் ஆசீர்வாதம் எனக்கு எப்பவும் இருக்கணும் என்று வேண்டிக் கொண்டவள் ஆரத்தியை முகத்தில் ஒத்திக்கொண்டு நெற்றியிலும் தாலியிலும் குங்குமத்தை வைத்துக்கொண்டு பூஜை அறையிலிருந்து வெளியில் வந்தாள். தீக்ஷி, இன்னைக்கு உனக்கு பர்த்டே இல்லையே, வேற எங்கேயாவது கிளம்புறியா என்ன? இவ்வளோ கிராண்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்க? சும்மா சொல்லக்கூடாது, இந்த பட்டுப்புடவை செம்மையாக இருக்குது. அண்ணி உனக்கு ஏற்ற மாதிரி புடவை தான் கொடுத்து விட்டுருக்காங்க என்றார் மோகனா. அத்தை, இது அம்மா கொடுக்கல, அத்தான் எடுத்து கொடுத்தது என்று உண்மையை கூறிவிட்டாள் தீக்ஷண்யா. அவளுக்கு மறைக்க பிடிக்கவில்லை. குடும்பத்தாரிடம் பொய் சொல்லி என்ன பயன் என்று சொல்லிவிட்டாள். அதை கேட்டு அனைவரும் புன்னகைக்க பெரிய மனுஷியான சரோவிற்கு புரிந்தது அவர்கள் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு ரெடியாகிவிட்டனர் என்று. அதை நினைத்து உள்ளுக்குள்ளே சந்தோஷப்பட்டு கொண்டார். வெளியில் காட்டிக்கொள்ளவில்லை. தீக்ஷண்யாவை பார்க்க பார்க்க சாய்ராவிற்கு ஆத்திரம் கூடியது. அந்த இரத்த நிற பட்டுப்புடவை, அதுவும் தங்க ஜரிகை வைத்து மயில் டிசைனில் இருந்த புடவையில் தேவதையாக தெரிந்த தீக்ஷண்யாவின் தோற்றம் அவளுக்கு பொறாமையை கொடுத்தது. அத்தியாயம் 160. அத்தை, என்ன சமைக்கட்டும்? மார்னிங் தான் பூரி செஞ்சது, இப்போ தோசை சுடுவா இல்லை சாப்பாடு வச்சுக்கலாமா என்று தீக்ஷண்யா கேட்க, சிம்பிளாக செய்கிற எதுவாக இருந்தாலும் ஓகே தீக்ஷி என்றார் மோகனா.
ஓகே அத்தை, அப்போ நான் குருமா வச்சு தோசையே சுட்டுடுறேன் என்று விட்டு கிச்சனுக்கு சென்றாள் தீக்ஷண்யா. போகும் அவளை பார்த்து அனைவரும் புன்னகைக்க, சாஹி நீ போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு ரெஸ்ட் எடு என்று தினேஷ் சொல்லவும், சரிங்க டாடி என்று விட்டு சாகித்யா அங்கிருந்து நகர அவன் பின்னாலேயே சாய்ராவும் சென்றாள். மற்றவர்களும் அவர்கள் அறைக்கு செல்ல கிச்சனுக்கு வந்த வர்ஷா, தீக்ஷி வெங்காயம் தக்காளி அறுத்து கொடுக்குறேன் எடுத்துக்கொடு என்று கேட்டார். அத்தை நான் பார்த்துக்கிறேன், நீங்களே ட்ராவல் பண்ணி டயர்டாக வந்திருப்பீங்க, போய் ரெஸ்ட் எடுங்க, நான் சமைச்சு முடிச்சு ரூமுக்கே கொண்டு வந்து கொடுக்குறேன் என்று புன்னகையுடன் கூறினாள் தீக்ஷண்யா. அவள் அருகில் வந்து பாசமாக தலையை கோதிய வர்ஷா, பாட்டி சொன்னதை மனசில் வச்சுக்காத தீக்ஷி, அவங்க உண்மையை தான் சொன்னாங்க, அவங்க பேத்தின்னு தூக்கி வச்சு பேசலை என்று சொல்லும்போதே, எனக்கு தெரியும் அத்தை, என்னால் புரிஞ்சுக்க முடியும், நீங்கள் இவ்வளோ தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு நான் முட்டாள் இல்லை என்றாள் சிரித்து கொண்டே. மினிஸ்டர் பொண்டாட்டி இல்லை, இனி எல்லாம் விவரமாக தான் இருப்ப, சரி நீ வேலையை பாரு, நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் என்று புன்னகையுடன் சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றார் வர்ஷா. தீக்ஷண்யாவும் சிரித்து கொண்டே வேலையை ஆரம்பித்தாள். அனைவருக்கும் தோசை சுட வேண்டும் என்பதால் முதலில் குருமாவை வைத்துவிட்டு பின் 2 அடுப்பிலும் தோசை தவாவை வைத்து படபடவென்று தோசை வார்க்க ஆரம்பித்து அடுத்த அரை மணி நேரத்தில் சமையலை முடித்து பாத்திரங்களை விளக்கி அதன் இடத்தில் வைத்துவிட்டு அனைவரின் அறைக்கும் இரவு உணவை கொடுத்துவிட்டு தங்கள் அறைக்கும் உணவுடன் பாதாம் பாலை ஃப்ளாஸ்கில் ஊற்றி எடுத்து வந்து மேஜையில் வைத்துவிட்டு குளியலறைக்குள் புகுந்து முகம் கை கால் கழுவி வந்து துண்டால் முகத்தை துடைத்துவிட்டு 2 புருவங்களுக்கும் இடையில் சின்ன பொட்டும் அதன் மேல் குங்குமமும் வைத்து புன்னகையுடன் பெட்டில் அமர்ந்து கணவனுக்காக காத்திருந்தாள். இரவு 9 மணியைப் போல வீட்டிற்கு வந்த சக்தி ஹாலில் யாரும் இல்லாமல் இருக்கவும் மெயின் டோரை சாத்திவிட்டு தங்கள் அறைக்கு வந்தவன் மனைவியின் வதனத்தை பார்த்து சொக்கித்தான் போனான். அரவம் கேட்டு திரும்பி பார்த்த தீக்ஷண்யா, அத்தான் என்று புன்னகையுடன் அழைக்க கதவை தாளிட்டு அவள் அருகில் வந்த சக்தி கையில் இருந்த பூவை அவள் தலையில் வைத்துவிட்டு அவளை திரும்பி பார்த்தவன், அழகா இருக்கடி, வெயிட் பண்ணு குளிச்சிட்டு வரேன் என்று துண்டை எடுத்துக்கொண்டு குளியலறைக்குள் புகுந்து கொண்டான். தீக்ஷண்யாவுக்கு கொஞ்சம் படபடப்பாக இருந்தது. இதுவரை எப்படியோ தைரியமாக இருந்தவள் கணவனை பார்த்ததும் தைரியம் பின்னோக்கி சென்று தாம்பத்திய வாழ்க்கையை நினைத்து பயம் முன்னே வந்து நின்றது. சக்தி குளித்து முடித்து இடுப்பில் துண்டை மட்டும் கட்டிக்கொண்டு வெளியில் வர அவனின் கட்டுக்கோப்பான உடலை பார்த்து தீக்ஷண்யா அதிர்ந்தாலும் அவன் நெஞ்சில் பதிர்ந்திருந்த டாட்டுவை கண்கள் விரிய பார்த்தவளுக்கு ஏதேதோ நினைவுகள் கருப்பாக தோன்றவும் தலையை உலுக்கிக் கொண்டவள், தீக்ஷி எதையும் யோசிக்காத, இன்னைக்கு நீ நல்லா இருக்கணும், அப்பதான் இன்னைக்கு அத்தான் கூட வாழ்க்கையை தொடங்க முடியும், அவர் ஆசையோடு வந்திருக்காரு, அவரை ஏமாத்தக்கூடாது என்று மனதில் நினைத்து கொண்டு திரும்பி நின்று கொண்டாள். சக்தி அவளின் முகமாற்றத்தை கவனித்து கொண்டே அவள் அருகில் நெருங்கி வந்து அணைத்து அவளின் கழுத்து வளைவில் முகத்தை புதைக்க உடல் வெடவெடத்து துள்ளிய தீக்ஷண்யா, அத்தான் என்று சினுங்கலாக அழைத்தாள். தீ என்று சக்தி அவளின் வாசத்தோடு மல்லிகை வாசத்தையும் நுகர்ந்தவன் அவளை கையில் அள்ளி கொண்டான். அத்தான் பயமா இருக்குது என்று கண்ணை இறுக்கமாக மூடிக்கொண்டு அவன் கழுத்தில் மாலை போல கையை போட்டுக்கொண்டாள் தீக்ஷண்யா. அவளை கட்டிலில் கிடத்திய சக்தி, தீ இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் பயம், அதுக்கப்புறம் உனக்கு பழகிடும், என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலடி, சாரிடி என்று விட்டு அவள் மேல் நொடிப்பொழுதில் படர்ந்து அவள் உதட்டை பட்டென சிறை செய்தான். அவன் கொடுத்து கொண்டிருந்த முத்தத்தில் கிறங்கி போனாள் தீக்ஷண்யா. உண்மையில் பயம் போய் வெட்கமும் ஒருவித சிலிர்ப்பான உணர்வும் நொடிப்பொழுதில் வந்து தாக்க கண்ணை இறுக்கமாக மூடிக்கொண்டு அவன் தலையில் விரல் நுழைத்து கோதினாள். சக்தி அவளை பார்க்க அவளோ கண்ணை மூடியிருக்கவும் அவள் கழுத்தில் முகம் புதைத்து அவள் காதில், கண்ணை திறந்து பாருடி என்று ஹஸ்கி வாய்ஸில் முணுமுணுக்க அதில் மேலும் கிறங்கி போன தீக்ஷண்யா, என்று அவள் கொடுத்த சத்தம் அவளுக்கே கேட்கவில்லை. பின் எப்படி அவனுக்கு கேட்கும்? நீ கண்ணை திறந்து உன் அத்தானை பாரு என்று சக்தி அவளின் இடையில் கையை வைத்து மாயாஜாலம் செய்ய அதில் உடல் கூசி அவனை கெஞ்ச வைக்க மனமில்லாமல் கண்ணை திறந்து காதலுடன் பார்த்தாள். அவள் கண்ணை திறந்ததும் அவள் உதட்டை பட்டென சிறை செய்து அழுத்தமாய் உறிஞ்சினான் சக்தி. காதல், மோகம், தவிப்பு, வருத்தம், கோபம் என்று 20 வருடமாக அவன் அனுபவித்த அத்தனையையும் அந்த ஒற்றை இதழ் முத்தத்தில் அவளுக்கு திருப்பி கொடுத்தான் சக்தி. அவன் முதுகை சுற்றி கையை போட்டு இறுக்கமாக அணைத்து கொண்ட தீக்ஷண்யா கண்கள் மூடாமல் அவனைத்தான் காதலாக பார்த்தாள். அவனோ அவள் கண்ணை பார்த்து கொண்டு அவள் இதழை மென்று தின்று அவள் நாவுடன் சண்டை நடத்தி கொண்டிருக்க துவண்டு போன தீக்ஷண்யா சுவாசத்திற்கு போராட
அப்போதும் விடவே மாட்டேன் என்பது போல அவன் சுவாசத்தை அவளுக்கு கொடுத்து அவள் இதழ் தேனை குடித்து கொண்டிருந்தான். முக்கனிகளின் சுவையை அவள் உதட்டில் அறிந்தவனுக்கு குடிக்காமலே போதை ஏற பாரபட்சமே பார்க்காமல் உதட்டை கடித்து இழுத்து மென்று வாய்க்குள் போட்டுக்கொண்டான். அவன் வாய்க்குள் மாட்டிக்கொண்டு உதடு படாத பாடுபடவும் அவனிடமிருந்து விடுபட முடியாமல் உணர்ச்சியில் அவன் முதுகில் கீறி வைத்தாள். அவளிடம் தீராத தாகத்தை உறிஞ்சி குடித்து முடித்து மோகத்தில் அவளின் முகத்தை பார்த்தவன், "தீ ஓகேவா?" என்று கண்ணாலேயே சம்மதம் கேட்க அவனின் பார்வையை உணர்ந்து, "நான் உன் சொத்து அத்தான், எடுத்துக்கோ" என்று சொல்லவும் அடுத்த நொடி அவள் ஆடைக்கு விடுதலை கொடுத்தவன் பல்லவன் செய்த சிலை போல் இருந்த மனைவியின் வதனத்தை சொக்கிப் போய் பார்த்து தன் இடையில் கட்டியிருந்த துண்டையும் கழற்றி வீசிவிட்டு அவள் மேல் படர்ந்து பெண்மையின் மென்மையில் முகம் புதைத்து கருப்பு திராட்சையை சுவைத்து கடித்து அர்ச்சனை செய்ய உணர்ச்சியின் பிடியில் சிக்கி தவித்த பெண்ணவள் அவன் தலையை அழுத்தி பிடித்து அவனுக்கு இசைந்து கொடுத்தாள். அதில் சக்தியின் மனம் இறக்கை இல்லாமல் பறக்க தாயை கண்ட சேயாய் அவளிடம் முரட்டு குழந்தை போல் பசியார அவன் உறிஞ்சுவதில் வலி எடுக்க பல்லை கடித்த தீக்ஷண்யா, "அத்தான் மெதுவா, வலிக்குது" என்று சிணுங்கலாக முனகினாள். "பொறுத்துக்கோ தீ, ப்ளீஸ்" என்று பசியாறிக்கொண்டே ரீங்காரமாய் சொன்னவன் அவளுக்கு அங்கு வலியையே கொடுத்தான். அவனுக்கு பரிசாக தீக்ஷண்யாவும் உணர்ச்சி வேகத்தில் அவன் முதுகில் கீறி வைத்தாள். உச்சி முதல் பாதம் வரை அவன் கையும் இதழும் அவளை அங்குலம் அங்குலமாக தொட்டுணர்ந்து இதழால் குளிப்பாட்ட உதட்டை கடித்து பொங்கி வந்த உணர்வை அடக்கிய தீக்ஷண்யாவுக்கு கணவனை ஆடை இல்லாமல் பார்த்தது அதிகபட்ச வெட்கத்தை கொடுத்தது. "தீ, இந்த மச்சந்தாண்டி உன்னை கையில் வாங்கின போது நான் முதல்ல பார்த்தேன். இந்த மச்சத்தை நீ பெரிய பொண்ணானதும் எத்தனை முறை பார்க்க ஆசைப்பட்டேன் தெரியுமா? ஐ லைக் திஸ்" என்று அவள் வயிற்றில் இருந்த நட்சத்திர மச்சத்திற்கு இச் இச் என்று முத்தம் வைக்க அவன் மீசை தாடி குத்துவதிலும் முத்தத்தின் சத்தத்திலுமே கிறங்கி போனாள் தீக்ஷண்யா. கொஞ்சம் கொஞ்சமாக கீழிறங்கி அவளின் பெண்மையில் முகம் புதைத்து இதழ்களாலும் விரல்களாலும் பட்டை தீட்ட, "அத்தான்" என்று அவன் செய்த செயலில் வீரியத்தில் உணர்ச்சி வேகத்தில் கத்தினாள். அதில் அவள் மேல் ஆதுரியமாய் படர்ந்தவன் அவள் காதில் அந்தரங்கமாக முணுமுணுக்க, "ஐயோ சீ அத்தான்" என்று அவன் இருபக்க தோள்பட்டையில் கையை வைத்து அழுத்தி பிடித்து சிவந்த முகத்துடனே அவனை பார்த்தாள். தானும் அவள் கண்ணை நேருக்கு நேராக பார்த்த சக்தி, "தீ, எனக்கு நிஜமா நீ தாண்டி முதல்ல, வலிச்சா பொறுத்துக்கோடி, எனக்கே பயமாதான் இருக்குது, கத்தி என்னை ரொம்ப பயமுறுத்திடாத" என்று சொல்லவும் தீக்ஷண்யாவுக்கு சிரிப்பு வந்தாலும் அதை மறைத்து கொண்டு, "ஓகே அத்தான், நான் பயந்துக்கல" என்று சொல்லவும் அவள் கையுடன் தன் கை கோர்த்து அவளுள் மெதுவாக நுழைந்தான். எவ்வளவு முயன்றும் தீக்ஷண்யாவால் வலி பொறுக்க முடியவில்லை. "அத்தான்" என்று கத்தவும் பட்டென அவள் உதட்டை சிறை செய்து கொண்ட சக்தி அவளுள் முழுவதுமாக நுழைந்து சடுகுடு ஆட அவன் ஆட ஆட அவளுக்கு வலி எடுத்தது. அதன் விளைவு அவன் முதுகில் பலமாக கீறி வைத்தாள். அவள் முகத்தையே பார்த்து கொண்டிருந்த சக்தி சில நிமிடங்களில் அவள் முகத்தில் வலி இல்லாததை கண்டு கொண்டு அவளை வன்மையாக கையாண்டு கொண்டே, "தீ, ஆசம் டி, ஐ லைக் திஸ் ஃபீல் வெரி மச்" என்று அவள் மேல் இருந்து ஆடியபடி சொல்லவும் களைத்து போயிருந்த தீக்ஷண்யா அவன் சொன்னதை கேட்டு முகம் சிவந்தாள். இரவு முழுவதும் அவளை விட்டு அவன் ஒரு நொடி கூட நகரவில்லை. இரவு முழுவதும் அவர்களின் இளமைக்கு தீனி போட்டு கொண்டிருக்க பல விதத்தில் அவளை சித்திரவதை செய்தவன் ஒவ்வொரு முறையும் அவளை புதுவிதமாக ஆட்கொள்ளவும் அவளுக்கு அவன் புதிதாக தெரிந்தான். அவள் முகத்தில் சோர்வை கண்டு தன் நெஞ்சில் அவளை சாய்த்து கொள்ள இருவரும் சற்று நேரம் இளைப்பாரினர். கூடல் முடிந்து தீக்ஷண்யா அவன் மார்பின் முடியில் முகம் புதைத்து ஆசுவாசமாக, "தீ" என்று அவள் தலையை கோதியபடி சக்தி அழைத்தான். அத்தான்" என்று தீக்ஷண்யா மெல்லமாக சத்தம் கொடுக்க, "தீ, உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேனா?" என்று பாவமாக கேட்டான். அவனுக்கே இந்த கேள்வி சிரிப்பாக இருந்தது. அவள் உடல் முழுவதும் அவனின் கைத்தடமும் பல் தடமும் தான். இருந்தும் மனைவியின் பதில் என்னவாக இருக்கும் என்று தெரிந்து கொள்ளவே கேட்டான். லேசாக தலையை நிமிர்த்தி அவனை பார்த்த தீக்ஷண்யா, "எனக்கு வலிக்கலாத்தான்" என்று அவன் நெஞ்சில் முத்தம் வைக்க இருவருக்குமே அந்த முத்தம் ஒரு கூடலின் நிறைவை கொடுத்தது. சரி, இந்த ஃபீல் எப்படி இருந்துச்சு?" என்று அவளை தன்மேல் போட்டுக்கொண்டு சக்தி கேட்க நெளிந்த தீக்ஷண்யா, "அத்தான் விடுறா, ஒரு மாதிரியா இருக்குது" என்று சிணுங்கினாள். "நீ சொல்லுடி, நான் விடுறேன்" என்று சக்தி சொல்லவும் கண்ணை மூடி தன்னை நிலைப்படுத்தி கொண்டு பின் கண்ணை திறந்து அவனை பார்த்த தீக்ஷண்யா, "வறண்ட சகாரா பாலைவனத்தில் அண்டார்டிக் குளிர அனுபவிச்ச மாதிரி சிஃப்னு இருந்துச்சத்தான்."
உனக்கு எப்படி என்று கேட்க, இன்னும் ஒரு 4 ரவுண்டு போக தோணுது. தேவ் என்று தீக்ஷண்யா சிணுங்க, உண்மையை தனடி சொன்னேன் என்று சக்தி சொல்லியபடி அவளை கீழே தள்ளி அவள் மேல் வந்தவன், என்ன சொன்ன, திருப்பி சொல்லிடி என்று கேட்டான். என்ன சொன்ன என்று தீக்ஷண்யா யோசிக்க, அவள் உதட்டில் தன் உதட்டை ஒத்தி எடுத்த சக்தி, என்ன பேர் விட்டு கூப்பிட்டியே, என்னன்னு கூப்பிட்ட, திரும்பி கூப்பிடு என்று கிறக்கமாக கேட்டான். போடா என்று தீக்ஷண்யா முகத்தை திருப்ப, தீ ப்ளீஸ் ப்ளீஸ், உன்னோட அத்தான் பாவம் இல்லை, ஒரே ஒரு முறை கூப்பிடுறீ என்று அவள் உடலில் அத்துமீறினான். தேவ் என்று தீக்ஷண்யா சிணுங்க, அதில் உணர்ச்சி அதிகரித்து அவளை புரட்டி போட்டு எடுத்து அவள் மேலேயே விழுந்தான் சக்தி. என்று பெருமூச்சு விட்ட தீக்ஷண்யா, ஏண்டா இப்படி பண்ற, வலிக்குது என்றவள் கடிகாரத்தை பார்த்தாள். நான் என்னடி பண்ணேன் என்று சக்தி அப்பாவியாக கேட்க, ஆனா அத்தான், நீ அநியாயத்துக்கு இன்னைக்கு பாவமா பேசுற, என் முரட்டு அத்தானை நான் ரொம்ப மிஸ் பண்றேன் என்று அவன் மீசையை பிடித்து திருகினாள். ஏய், மீசையை தொடாதடி என்று சக்தி அவள் கையை தட்டிவிட, ஏன் ஏன் தொடக்கூடாது, நான் தொடுவேன், நீங்க என்ன அவ்வளோ பெரிய ஆளா என்று தீக்ஷண்யா கேட்க, ஆமாண்டி, நான் மினிஸ்டர், அதையும் தாண்டி உனக்கு புருஷன் என்று சக்தி திமிராக சொல்ல, நான் மினிஸ்டர் பொண்டாட்டி என்று தீக்ஷண்யாவும் திமிராக கூறினாள். அவள் பக்கவாட்டில் சரிந்து படுத்து போர்வையை எடுத்து இருவருக்கும் போர்த்திவிட்ட சக்தி, மீசையை தொட்ட உன்னை எதுவும் பண்ண மாட்டேன், உன் செர்ரி லிப்பை கடிச்சு கொதறிடுவேன் பார்த்துக்கோ என்று மிரட்டவும், படுபாவியாத்தான், இனிமே தீன்னு கொஞ்சுவல்ல, அப்பவா உன்னை வச்சுக்கிறேன் என்று தனக்குள்ளே முனகியபடி அவனை இறுக்கமாக அணைத்து கொண்டாள். கேட்டுச்சு கேட்டுச்சு, நான் வந்தா பேசிக்கலாம், இப்போ தூங்கு, இன்னும் 2 மணி நேரத்தில் விடிஞ்சிடும், தாலி கோக்குற ஃபங்க்ஷன் இருக்குது என்று அவள் முதுகை தட்டி கொடுத்தான். அலாரம் வச்சுட்டு படாதான் என்று தீக்ஷண்யா சொல்லவும், சரிடி, நீ நெளியாம படு, அப்புறம் அடுத்து நடக்கிறதுக்கு நான் பொறுப்பில்லை என்று கிண்டலாக கூறினான் சக்தி. நீ சரியான நான்வெஜ் பையனா இருக்கிற, உன்னை போய் நல்லவன்னு நினைச்சேன் பார் என்று சிலிப்பிக் கொண்டு அவன் கழுத்துக்கடியில் முகம் புதைத்து கொண்டாள். உன்கிட்ட நான் நான்வெஜ் பையனாதாண்டி இருக்கணும், ஏன் லூஸ் பொண்டாட்டி, பேசாம படுத்து தூங்கு என்று அவளை இறுக்கி அணைத்து கொண்டு எக்கி போனை எடுத்து 7 மணிக்கு அலாரம் வைத்துவிட்டு களைப்பில் கண்ணை மூடிக்கொண்டான்.